வணக்கம் நண்பர்களே. கடந்த சில வாரங்களாக இந்தியா முழுவதும் ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுகிறது. அது E20 பெட்ரோல். ஒருபுறம் E20 பயன்படுத்தினால் வண்டியின் என்ஜின் பாதிக்கப்படும் என்று சிலர் கூறுகிறார்கள். மறுபுறம் அது முற்றிலும் தவறான தகவல், எந்த பாதிப்பும் இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியும் விளக்கம் அளித்துள்ளார். அப்படியானால் உண்மை என்ன? E20 என்றால் என்ன? இது உண்மையில் நம் பைக் அல்லது காருக்கு பாதுகாப்பானதா? இப்படி மக்கள் மனதில் இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஆய்வுகளின் அடிப்படையில் பதில் பார்க்கலாம். முதலில் E20 என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். E என்பது எத்தனால் ஐ குறிக்கிறது. 20 என்பது அதில் 20% எத்தனால் இருப்பதை குறிக்கிறது. இப்போது முக்கியமான கேள்வி, மைலேஜ் குறையுமா? இதற்கான சுருக்கமான பதில் ஆம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது. ஒரு லிட்டர் பெட்ரோல் எரியும்போது கிடைக்கும் சக்தியை விட ஒரு லிட்டர் எத்தனால் எரியும்போது கிடைக்கும் சக்தி சற்று குறைவாக இருக்கும். அதாவது உங்கள் வாகனம் அதே தூரம் செல்ல E20 பெட்ரோலில் சற்று அதிக எரிபொருள் தேவைப்படலாம். அதனால்தான் மைலேஜில் சிறிய குறைவு இருக்கலாம். சமூக வலைதளங்களில் 20% மைலேஜ் குறையும் என்கிறார்கள். ஆனால் தொழில்நுட்ப அறிக்கைகளின்படி இது 3 முதல் 7% வரை மட்டுமே இருக்கலாம். உண்மையில் இது உங்கள் வாகனத்தின் என்ஜின் வடிவமைப்பு, பராமரிப்பு மற்றும் ஓட்டும் முறையை பொறுத்து மாறுபடும். இப்போது இன்னொரு கேள்வி, மைலேஜ் குறைந்தால் பெட்ரோல் விலை குறையுமா? நடைமுறையில் அப்படி இல்லை. ஏனென்றால் பெட்ரோல் விலையை தீர்மானிப்பது எத்தனால் மட்டுமல்ல, கச்சா எண்ணெயின் உலக சந்தை விலை, வரி மற்றும் சுத்திகரிப்பு செலவு போன்ற பல பொருளாதார காரணிகளும் அதில் அடங்கும். E20வின் முக்கிய நோக்கம் விலையை குறைப்பது அல்ல, வெளிநாட்டு கச்சா எண்ணெய் மீது இந்தியாவின் சார்பை படிப்படியாக குறைப்பதுதான். ஆனால் இது புதிய சவால்களை உருவாக்கும். எத்தனால் தயாரிக்க கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தண்ணீர் மற்றும் உரங்கள் தேவைப்படும். இங்கே ஃபுட் வெர்சஸ் ஃபியூவல் என்ற விவாதம் எழுகிறது. விளைநிலங்கள் உணவுக்காகவா அல்லது எரிபொருள் தயாரிப்பிற்காகவா பயன்படுத்தப்பட வேண்டும்? இந்திய அரசின் நிலைப்பாடு என்னவென்றால், உணவுக்கு பயன்படாத உபரி தானியங்களிலிருந்து எத்தனால் தயாரிக்க வேண்டும் என்பதாகும். உலக அளவில் பிரேசில் இதில் முன்னணியில் உள்ளது. அங்கு கரும்பு அதிக அளவில் விளைவிப்படுவதால் பல வாகனங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபுவல் முறையில் இயங்குகின்றன. அமெரிக்காவிலும் E15 மற்றும் E85 போன்ற எரிபொருட்கள் பயன்பாட்டில் உள்ளன. ஐரோப்பிய நாடுகளும் உயிரி எரிபொருட்களை படிப்படியாக அதிகரித்து வருகின்றன. ஒவ்வொரு நாட்டின் விவசாயம் மற்றும் காலநிலையை பொறுத்து இது மாறுபடும். பிரேசிலின் முறையை அப்படியே இந்தியாவில் செயல்படுத்த முடியாது. இந்தியாவின் நிலம், நீர் மற்றும் மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டுதான் E20வின் வெற்றியை மதிப்பிட வேண்டும். என்ஜின்களில் பாதிப்பு இருக்காது. எனவே உங்கள் வாகன நிறுவனத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது மிகவும் முக்கியம்.